10 அம்ச கோரிக்கை என்பது தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாகும். எத்தனையோ கோரிக்கை இருந்தாலும் கூட அடிப்படை கோரிக்கைகள், விவசாயிகளுக்கான அடிப்படை கோரிக்கைகளை எடுத்து இன்றைக்கு இந்த பேரணி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனாம் நில மீட்டல், மின்சாரத்தை, இலவச மின்சாரத்தை காத்தல் மற்றும் விவசாயிகளுடைய ஒவ்வொரு கோரிக்கைக்காகவும் இன்றைக்கு இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. 1972 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடக்குமுறை ஆட்சியாலே அருகிலுள்ள ஐயம்பாளையத்திலே நம்முடைய அன்பிற்கினிய நண்பர் முத்துக்குமாரசாமி அவர்கள் தன்னுடைய உயிரை இழந்தார். அதுபோலவே பெருமாநல்லூரிலே ஆயக்கவுண்டர் உட்பட்ட 3 நண்பர்கள் இறந்தார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களிலே இன்றைக்கு விவசாயிகள் 59 உயிர்களை பறி கொடுத்திருக்கிறார்கள். 59 உயிர்கள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு நினைத்து பாருங்கள். 59 உயிர்களை பறி கொடுத்தும் கூட இன்னும் நாம் உரிமைகளை பெறவில்லை. ஒவ்வொன்றுக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை மிக எழுச்சியோடும் மிக வேகத்தோடு நடத்துவதற்கு நம்முடைய அன்பிற்கினிய தலைவர் ஈசன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து கடந்த 1 வார காலமாக இதற்கான ஏற்பாடுகளை செய்து தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 32 மாவட்டங்களிலே இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய எழுச்சி நாயனாக இருக்கின்ற நம்முடைய அன்பிற்கினிய ஈசன் அவர்களை ஒரு கைதில் தட்டி நாம், ஏனென்றால் இன்றைக்கு இளம் வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கூட மதியாமல், தன்னுடைய உறவை மடியாமல் நம்மளுக்காக வழிகாட்டிக் கொண்டிருக்கிற அவரின் நேரத்தை வாழ்த்தி போராடுவோம், வெற்றி பெறுவோம், போராடுவோம், வெற்றி பெறும் என்று கூறிய நன்றி, வணக்கம்.